அந்த பெயிண்டிங் இருக்குல்ல, அந்த பெயிண்டிங் வாஸ் டன் பை லியோனார்டோ டிகாப்ரியோ. அதோட ஃபர்ஸ்ட் காப்பி இந்த பிரிண்டர். எவ்வளவு தெரியுமா? 8 lakhs rupees. ஏய் So என்ன உன் இஷ்டத்துக்கு புளி விட்டுட்டே இருக்கற? ஹோம் டூர்னா உன் இஷ்டத்துக்கு பேசுவியா? அதே நடி வாய் என்னமோ 20 சென்டிமீட்டர் கீழ கோணலா இருக்கு. இந்த சோஃபா உனக்கு 8 லட்சமா? 8000 ரூபாய்க்கு அம்மா சண்டை போட்டு வாங்குனது உனக்கு ஞாபகம் இல்ல? இது வீட்டு பால் காய்ச்சுக்கு வந்ததுடி. ஏதோ 8 lakhs அப்படிங்கற? அப்படிலாம் சொன்னாதாண்டி வியூஸ் நல்லா போகும். இதெல்லாம் நான் எடிட்ல வர தூக்கணும். நீ உனக்கு அறிவே இல்ல. நீ இந்த கேமராவை பிடி போ. நீ ஏதாவது பேசிட்டே இருக்காது போ அங்க முதல்ல. ஐயோ இப்ப எடிட்டிங் வேற பண்ணணும். ஃப்ளோ வேற மறந்துருச்சு. எதுல விட்ட? இதுதான் எங்களோட சோஃபா. சோஃபா முடிச்சிட்டேன். இப்ப பெயிண்டிங். சோ எங்க விட்டோம்? பெயிண்டிங். ஏய் ஃபோன் வருது. அம்மா. நாமா? ஏய் ஏன்டி கத்துற? லூசாமா நீ? ரொம்ப முக்கியமான எவ்வளவு பிஸியான ஒர்க்ல இருந்தேன் தெரியுமா? உன்னால இப்ப அந்த வேலையே கிட்டுருச்சு. ஏய் சும்மா கெட. அதை விட ஒரு முக்கியமான விஷயம். என் அண்ணன் மக இருக்கால, அவ இன்னைக்கு உங்க ரூமுக்கு வருவா. அவளை மட்டும் ஒரு வாரம் உங்க ரூம்ல வச்சு பாத்துக்கங்க. நான் அமர்நாத் டூர் போறேன். நான் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 3 வாரம் ஆகும். புரியுதா? மா இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியாமா? 2 நாளைக்கு முன்னாடி அவ எனக்கு கால் பண்ணும்போது நான் சிக்னல் இல்லாத இடத்துல இருந்தடி ஹில்ஸ்ல இருந்தேன். அதனால டவர் எடுக்கல. ஐயோ இப்ப நான் என்னமா பண்றது? என்னோட வேலையெல்லாம் கெடும். இந்த பாரு, அவ கிராமத்துல இருந்து வரவடி. அவளுக்கு ஒரு அளவும் தெரியாது. பத்திரமா நீங்க தான் பாத்துக்கணும். நீங்க தாண்டி அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கணும். சரி நான் பண்ணி தொலைறேன். வேமா